தி கோட் படத்துல இருந்து யுவன் மியூசிக்ல ஸ்பார்க் அப்படிங்கிற தேர்ட் சிங்கிள் சமீபத்தில் வெளியாச்சு. இந்த சாங்க்கு மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. தளபதியோட ஃபேன்ஸ் சிலருமே யுவன் சங்கர் ராஜா மேல அதிருப்தியில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இன்னும் சிலர் இப்போ கேட்க கேட்க பாட்டு நல்லா தான் இருக்கு, ஒரு டைம் கேட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி யுவனை ட்ரோல் பண்றது ரொம்பவே தவறான விஷயம்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி ஸ்பார்க் சாங் சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இன்னும் சிலர் சாங் டியூன்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கங்கை அமரனோட லிரிக்ஸ் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில லிரிசிஸ்ட் கங்கை அமரன் ஸ்பார்க் சாங்கை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பார்க் பாட்டை எல்லாருமே கொண்டாடுறது சந்தோஷமா இருக்கு, 1000 சாங்க்கு மேல நான் எழுதியிருக்கேன், அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகருக்கு நான் எழுதுற முதல் பாட்டு இது, அதுதான் இந்த சாங்கோட ஸ்பெஷல். விஜயும் எனக்கு மகன் மாதிரி தான், அதனால அவர் படத்தோட பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினது ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டை நான் மறந்தே போயிட்டேன், ஏன்னா இது ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ மறுபடியும் கேட்கிறேன். ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இந்த சாங் ரெக்கார்டிங் அப்பயே விஜய் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுற வாய்ப்பு வரும்போதே இந்த ஒரு சாங் மட்டும் தான் நான் எழுதுறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் வைரமுத்துவோட மகன்கள் மத்த பாட்டை எழுதினாங்க. இந்த ஸ்பார்க் சாங்கை 2K கிட்ஸை டார்கெட் பண்ணியோ இல்ல யுவன் சாங்கோட சிச்சுவேஷனை சொல்லியோ நான் எழுதல. டியூனை அனுப்பி இதுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் கேட்டாரு, 10 நிமிஷத்துல எழுதி அனுப்பிட்டேன். இந்த பாட்டுன்னு இல்ல, நான் எழுதுற எல்லா பாட்டுமே 10ல இருந்து 15 நிமிஷத்துல எழுதுற பாட்டு தான். எப்படி டிரெக்ஷன் மியூசிக் கம்போசிங் பண்றனோ அதே மாதிரி தான் லிரிக்ஸும் எழுதுறேன். இது என்னோட வேலை, எனக்காக எழுதுனதே இல்ல, ரசிகர்களுக்காக தானே எழுதுறோம். நம்ம எழுதுறத மக்கள் கொண்டாடுறது சந்தோஷம் தானே அப்படின்னு ஸ்பார்க் பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதின அனுபவத்தை பத்தி வெங்கட் பிரபுவோட அப்பா கங்கை அமரன் பேசியிருக்காரு. கங்கை அமரன் விஜய் சாருக்கே பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு இப்ப பிடிக்கலனாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா வைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்பார்க் சாங்கோட ஹிந்தி வெர்ஷன் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. ஹிந்தில குணால் கஞ்சுவாலா தான் பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது சாங் இன்னுமே நல்லா இருக்குன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் ஹிந்தி வெர்ஷனையே படத்துல கொண்டு வாங்கன்னு ரசிகர்கள் கோட் டீம் கிட்ட கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. அண்ட் மேலும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லயும் விருஷா பாலு தான் பாடி இருக்காங்க. இவங்க வாய்ஸ் 3 லாங்குவேஜ்லயும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பலருமே விருஷா பாலுவா பாராட்டிட்டும் வராங்க. படம் வெளியாக இன்னும் ஒரு மாசமே இருக்கிற நிலையில சீக்கிரமே ட்ரெய்லர் அப்டேட் வரும்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ட்ரெய்லர் வெளியாகும்னு சொல்லப்படுது. மேலும் கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படல. சோ அபிஷியலா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஸ்பார்க் சாங் கேட்டுட்டீங்களா? அந்த சாங் பத்தின உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.